ஆக்டர் ஜெயம் ரவி அவங்க வீட்டில் பணிபுரியக்கூடிய பணிப்பெண்களை சிறைபிடிச்சிருக்காரு அப்படிங்கிற செய்தி வெளியாகி எல்லோருக்குமே மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. என்ன நடந்திருக்கு அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஜெயம் படத்தின் மூலயமா அறிமுகமாகி தமிழ் சினிமாவில் மிகப்பெரிய ஒரு ஹீரோவாக இருக்கக்கூடியவர் தான் ஜெயம் ரவி என்கிற ரவிமோகன் அவர்கள். சமீபத்தில் இவருடைய வாழ்க்கையில் ஏகப்பட்ட பிரச்சனைகள் போய்கிட்டு இருக்கு. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா அவருடைய மனைவியான ஆர்த்தி அவர்களை விவாகரத்து கோரி அவர் பிரிஞ்சிருக்காரு. அவருடைய சொந்த வீட்டில் இல்லாமல் இப்போ வெளியில் வாடகைக்கு இருந்து வந்துட்டு இருக்காரு. அண்ட் இது ஒரு புறம் இருக்க, இன்னொரு புறம் சிங்கர் கெனிஷா கூட லிவின்ல இருக்காரு அப்படிங்கிற மாதிரியான டாக்ஸ் போணுச்சு. பட் அஃபிஷியலாக எந்த ஒரு தகவலும் வரல. அன்அஃபிஷியலாக தான் இந்த மாதிரியான விஷயங்கள் சோசியல் மீடியாவில் பேசும் பொருளாக இருந்துச்சு. அண்ட் சமீபத்தில் தான் கெனிஷாவையும் பிரிஞ்சிருந்தாரு. அதை தொடர்ந்து ஒரு ப்ரெஸ் மீட்டையும் கொடுத்திருந்தாரு. என்ன அழிக்க நினைக்கிறவங்கள நான் சும்மா விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. அண்ட் எனக்கு டிவோர்ஸ் கிடைக்கிற வரைக்கும் நான் இனிமேல் படத்தில் நடிக்க போகிறது இல்லை அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருந்தாரு. இந்த ஒரு நிலையில் சமீபத்தில் ஜெயம் ரவி அவர்கள் அவங்க வீட்டில் பணிபுரியக்கூடிய பணிப்பெண்களை சிறைப்பிடிச்சிருக்காரு அப்படிங்கிற மாதிரியான செய்திகள் வெளியாகி எல்லோருக்குமே மிகப்பெரிய ஒரு ஷாக்கை ஏற்படுத்தியிருக்கு. அண்ட் இதை பற்றின தகவல் என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னா, ஜெயம் ரவி அவர்கள் வீட்டில் ஒர்க் பண்ணக்கூடிய பணிப்பெண்கள் அந்த வீட்டில் இருக்க ஒரு சில முக்கியமான விஷயங்களை திருடி இருக்காங்க அப்படின்னும், அதனால் விசாரிப்பதற்காக ஜெயம் ரவி அவர்கள் அவங்கள சிறைப்பிடிச்சிருக்காரு அப்படிங்கிறதும் தெரிய வந்திருக்கு. அண்ட் அந்த பணிப்பெண்களின் வீட்டுக்காரர் நைட்டு ரொம்ப நேரம் ஆகியும் இன்னும் வீட்டுக்கு வரலையே அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு கால் பண்ணி பார்த்துருக்காரு, ரீச் ஆகலை. அண்ட் உடனடியாக அவரோட வீட்டுக்கும் போயிருக்காங்க. அண்ட் அப்படி போகும்போது இந்த மாதிரி எங்கள் வீட்டில் சில முக்கியமான விஷயங்களை காணோம், அதனால் இவங்களை நான் விசாரிச்சுட்டு தான் அனுப்புவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அண்ட் அந்த 2 பெண்களோட சேர்ந்து ஒரு பெண்ணோட மகனுமே அவங்க கூட இருந்திருக்காங்க. அண்ட் எதுவாக இருந்தாலுமே நீங்கள் லீகலாக பார்த்துக்கோங்க, போலீஸில் கம்ப்ளைண்ட் கூட கொடுங்க, பட் இப்படி அன்டைமில் அடைச்சி வச்சு பேசுகிறதெல்லாம் தப்பு அப்படிங்கிற மாதிரி அவங்களோட கணவர் சொல்லியுமே ஜெயம் ரவி அவர்கள் அவங்கள வெளியே விட மறுத்திருக்காரு. இதனால் உடனடியாக அந்த ஒரு கணவர் போலீஸ்க்கு கால் பண்ணியிருந்திருக்காங்க. போலீஸ் நேரில் வந்து பார்த்துட்டு ஜெயம் ரவி அவர்களுக்கு அட்வைஸ் பண்ணியிருக்காங்க, என்னென்ன பொருட்கள் காணோம், என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத விலாவரியாக நீங்கள் ஒரு கம்ப்ளைண்டாக கொடுங்க. அண்ட் இந்த 2 பேரையுமே நாங்கள் ப்ராப்பராக விசாரிக்கிறோம், நீங்களாக அப்படி விசாரணை பண்ணுறேன் அப்படின்னு அடைச்சி வைக்கிறது அப்படிங்கிறது சட்டப்படி தப்பு, இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் தொடர்ந்து இப்போ வரைக்குமே போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் ஆகாமல் இருந்திருக்கு. அண்ட் என்ன பொருள் காணோம் அப்படிங்கிறதையும் அவர் சொல்லாமல் தான் இருந்திருக்காரு. அண்ட் இந்த மாதிரியான ஒரு செய்தி தான் வெளியாகி எல்லாருக்கும் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. என்னதான் பொருட்கள் காணோம் அப்படின்னா, ஒன்று நீங்கள் அவங்கள்ட்ட கேட்டு விசாரிக்கணும், அப்படி இல்லைனா லீகலாக கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். நான் அவங்கள சிறைப்பிடிச்சு வைப்பேன், அவங்க சொல்கிற வரைக்கும் அவங்கள வெளியிட மாட்டேன் அப்படிங்கிறது உண்மையிலே தவறான ஒரு விஷயம். அண்ட் இந்த ஒரு செய்தி வெளிவந்ததிலிருந்தே தொடர்ந்து ரசிகர்கள் எல்லாமே இந்த ஒரு விஷயத்தை தான் சொல்லி வந்துட்டு இருக்காங்க. ஜெயம் ரவி அவர்களுக்கு என்னதான் ஆச்சு, முன்னெல்லாம் அவர் இந்த மாதிரி கிடையாது, அவருக்கு வந்து டிவோர்ஸ் ஆனதுக்கப்புறம் தொடர்ந்து இந்த மாதிரி தப்பாக தான் நடந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி அவருக்கு ஆதரவாகவும் ஒரு சில பேர் வந்து பேசி வந்துட்டு இருக்காங்க. என்னதான் இருந்தாலும் பணிப்பெண்களை இப்படி சிறைப்பிடிச்சு வைக்கிறது அப்படிங்கிறது உண்மையிலே தவறான ஒரு விஷயம் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தெரியுது. நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.